முதல்ல நான் யாரையுமே சொல்ல விரும்பல சார். நீங்களே பேசி முடிவு பண்ணி ஒவ்வொருத்தரா எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க சார். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இது 100வது நாள் விழாவா, ஆடியோ ஃபங்க்ஷனா, ட்ரெய்லர் விழாவான்னு தெரியல. ஒரு கலக்கிறாங்க. அவ்வளோ திட்டமிடல், அவ்வளோ பிளானிங்கு. நான் கீழே உட்காந்து பார்த்துக்கிறேன். என்னது இவ்வளோ பிளானா? இவ்வளோ ஆடியன்ஸை இப்படி கட்டுக்கோப்பாக உட்கார வைக்க முடியுமா? அவ்வளோ ஹோம் ஒர்க்கு, அவ்வளோ டிசைட் பண்ண தான் இந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ நல்லா நடத்த முடியும். இப்போ பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், ஸ்டென்ட்மேன் கஷ்டப்பட்டார், டான்ஸ் ஆட கஷ்டப்பட்டாருன்னு. ஒரு பழமொழி, கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள். அந்த வகையில் கஷ்டப்பட்டிருக்கீங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. இது கஷ்டப்படுறதுலேயே ஒரு நியாயம் ஒன்றும் இல்லை. எதுக்காக கஷ்டப்படுறேன்னு? ஒரு பூட்டை உடைக்கிறதுக்கு கூட கஷ்டப்படலாம், பேங்க்கை லாக்கரை உடைக்கிறதுக்கு கூட கஷ்டப்படலாம், அது கஷ்டம் இல்லை. சின்சியராக தொழிலில் கஷ்டப்பட்டோம்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம். இந்த விழாவுக்கு நான் மெயினாக வந்ததுக்கு காரணம் நம்ம பன்னீர் சார். அவர் எனக்கு ஒரு 3-4 வருஷமாக பழக்கம், நண்பராக நல்ல பழக்கம். எல்லாரை விட கூர்த்தவரை கவனிப்பேன். எந்த நல்லது கெட்டிருந்தாலும் முதல் ஆளாக வந்து நிற்கிறாரு. நான் பார்க்குறேன், ஒரு நிறைய நல்ல விஷயத்துக்கு வந்து நிற்கிறாரு. எல்லாத்த விட துக்ககரமான விஷயமா இருந்தால் முதல்ல அங்கே நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாக்காரர் தான், ஒரு சினிமாக்காரர். அவருக்கும் தெரியும், அவர் மறைச்சிட்டார், அவர் தவறிட்டார். அன்றைக்கி போனோம், மாலெல்லாம் வச்சோம், வந்துட்டோம். அடுத்த நாளும் பன்னீர் அங்கே போயிருக்காரு. எனக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன் பன்னீர் போனார் 2வது நாள் கேட்டால், அந்த வீட்டு ஆளுக்கிட்ட கேட்குறாரு, எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்களா, அதுக்காக செலவு இருக்குல்ல, அவங்ககிட்டலாம் செட்டில் பண்ணிக்கலான்னு. இது பண்ணியாச்சுங்க, அது பண்ணியாச்சு, இதுதான் பண்ணல, அதை செட்டில் பண்ணுறாரு. இதுதான் நட்பு. ஒரு நண்பன் வீட்டுக்கு போயிட்டு அவன் இல்லாதப்பவும் அவங்க குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணுற மனசு இருக்குல்ல, அந்த நட்பு உள்ளவர் தான் பன்னீர். அந்த வகையிலாம் என்ன கஷ்டம், என்ன வேலை இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பன்னீர் கூப்பிட்டாரு வந்துடுவோம். எதுக்கு கூப்பிட்றாரு? நியாயமாக நம்ம இங்கே வர்றோன்னா பன்னீர் கூப்பிடுவார். இதை விட ஒரு நாள் எனக்கு சொன்னார், ஒரு விஷயம் இருக்குது, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. நமக்கு எதுக்கு பன்னீர் இதெல்லாம், நான் எதுக்கு ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணுங்க சொல்கிறேன். இதெல்லாம் வேணாங்க என்ன டக்குன்னு சொல்கிறார். அண்ணே, உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பிற்காலத்தில் நல்ல உதவியாக இருக்கும். அது என் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்குமா? என்னது? ஆமாண்ணே, நீங்கள் பாருங்கள், ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், ஒரு இவ்வளோ வளர்ந்த பாண்டியராஜனுக்கு ஒரு ஆள் நண்பர் சொல்கிறாரு, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் இந்த விஷயம் ஹெல்ப்பாக இருக்கும், இதில் நீங்கள் சேருங்கன்னு சொன்ன ஒரு உண்மையான நண்பர் யாருன்னா பன்னீர். அதுக்காக தான் இங்கே வந்தேன். இந்த விழா அற்புதமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் விட கதாநாயகன் அவங்க அப்பா என்னை வச்சு படம் எடுத்தார். இன்றைக்கி பையன் என்ன அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, உதவி வந்து அடிப்பட்டு தங்க மாதிரி சமட்டில் அடி வாங்கி இப்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாப்புல. இப்போது எந்த விஷயம் வந்தாலும் டக்குன்னு செய்ய மாட்டாப்புல, யோசித்து செய்யலாமா வேணாமா பார்த்து செய்கிற அளவுக்கு பக்குவப்பட்டாப்புல. நல்ல டீம் செட் பண்ணிருக்காப்புல. இந்த இன்விடேஷன் சொன்னாங்க, அக்யூஸ்டுன்னு எங்கள் வீட்டுக்கு ஒன்று கொடுத்தாரு. அக்யூஸ்டுன்னு நம்மளுக்கு கொடுக்குறாங்களா, நான் வரலாங்கன்னு பார்த்தா பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையை ஒரு அக்யூஸ்டா மாதிரி இருந்துச்சு. மெனக்கெட்டுருக்காங்க. அதில் எங்கே பேர் போடணும், எங்கே டேட் போடணும், எங்கே அது டெக்னீஷியன் பேர் போடணும், மெனக்கெட்டுருக்காங்க. இந்த மெனக்கெட்டில் இருந்தாவே வெற்றியின் அறிகுறி. எல்லாம் தானே நடக்கும், பார்த்துக்கலாம், அப்படி கிடையாது, மெனக்கெடணும். இந்த விழா வெற்றி அடைய எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கீங்க. மெனக்கட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். டைரக்டரு அவர் இருக்கிற ஷேப்புக்கு அவர் எனக்கு தெரியுமான்னு தெரியல. நான் சொன்னார், லண்டனில் உங்களுக்கு வேலை பார்த்துருக்கேன்னு ஆடி போயிட்டேன். கொஞ்சம் விட்டா ஒரு ஃபுல் படத்தையும் சொல்கிறார் பொழுது, சென்சார்லேருந்து ஆரம்பித்து கிளைமேக்ஸ் சொல்கிறார் பொழுது
ஏற்றமில்ல. அப்படி தான் இருக்கணும் டைரக்டர். தூக்கத்தில் எழுப்பினா கூட கதை சொல்லணும். இவர் தூங்கின்னு சொல்ல கதை தரோவாக இருக்கார். எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்குது. ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், சின்சியராக இருக்கணும். இந்த சொல்லிகள் ஏமாற்றக்கூட யார்ட்டும் இல்லை. வெள்ள மனசோடு இருக்கிறாங்க. இவங்க வெற்றி அடைஞ்சால் சினிமாவுக்கு மேலும் வெற்றி வரும். அந்த வெற்றி இன்னும் புதியவர்கள் கொண்டு வரும். புது ஆளுங்க வர்றதுக்கு இந்த படம் ஒரு ஒரு உதாரணமாக இருக்கட்டும். இனி புது ஆளுங்க நிறைய வருவாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆனந்த் பாபு சார் ஒரு சில வார்த்தைகள் சார் படக்குழுவை பாராட்டி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே திரு உதயா சார் அவர்களுக்கு எல்லா வாழ்த்தும் கிடைச்ச மாதிரி தான். இதில் நான் என்ன தனியாக வாழ்த்துறதுன்னு எனக்கு தெரியல. என்னென்னா நான் இப்போது எல்லோரும் முக்கியம், பட் ரொம்ப முக்கியமாக எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் எனக்கு இங்கே மேடையில் உங்கள் முன்னாடி நிற்கிறவர் திரு அழகப்பன் சார் அவர்கள். அவரை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அவர் மட்டும் இல்லை, நான் நீண்ட காலம் மிகப்பெரிய இடைவேளைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரும் ஒரு அண்ணனுமாக எல்லாம் ஒரு குருவாக இருக்கும் திரு கேஆர் சார் அவர்கள் என்னை வச்சு பாடுவானம் பாடிங்கிற ஒரு பெரிய படத்துக்கு ப்ரொடியூசராக இருந்தார். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு டைரக்டர் அப்படி அந்த வெளிச்சம் மக்கள் மத்தியில் அவருடைய ஐடியாஸ் கொண்டு வராங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம், அந்த கப்பல் போய் சேர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு ப்ரொடியூசர். அப்பேற்பட்ட அந்த ப்ரொடியூசரை நீங்கள் ஒரு மகனாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் 25 இயர்ஸ் சர்வீஸில் மிஸ்டர் உதயா அவர்கள் நீங்கள் எப்போ ஒரு அப்பா அம்மாவுடைய விஷயங்களை இந்த 25 வருஷம் ட்ராவலில் நீங்கள் காட்டினீங்களோ அதுவே உங்களுக்கு முதல் வெற்றி. ஓகேங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இது 100வது நாள் விழாவில் கண்டிப்பாக ஒரு பெரிய விழாவாக நீங்கள் எடுத்து அமைக்கணும். இதில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். செல்வமணி சார், இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சில பேரெல்லாம் நான் சொல்லலைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எல்லாம் பேரும் எனக்கு இப்போது டக்குன்னு வரமாட்டேங்குது. நான் ரொம்ப ட்ராவல் பண்ணலவங்க எல்லாரோடையும் ரொம்ப ட்ராவல் பண்ண சில பேர் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் சாரோடைய லைட்டிங்ஸே ரொம்ப அருமையாக இருக்குது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட், ஆல் தி டெக்னீஷியன்ஸ், எவ்ரிபடி ஹூஸ் ஆக்டட் இன் திஸ், ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ ஆல். ஏன்னா இது ஒரு டீமாக இருந்து தான் நீங்கள் அந்த ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியும், அவரை அடுத்த படத்தும் பண்ண முடியும். அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குங்கிறது நல்லா தெரியுது. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த விழா மிகப்பெரிய உச்சியை அடையிறதுக்கு இங்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் துணையாக இருக்க வேண்டும். பத்திரிகையாளர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தமிழ் இண்டஸ்ட்ரியில் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த பிஎஃப்இஎஸ்ஐ இஎஸ்ஐ அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. ஆனால் முதல் முறையாக பெப்சியில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஃப்யூச்சரில் அவங்க பொருளாதாரத்தில் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக இந்த பிஎஃப்இஎஸ்ஐ அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய பெப்சி தலைவர் திரு செல்வமணி சார் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அக்யூஸ்ட் திரைப்படத்தை இசை வெளியீட்டாவுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் கூட ஒரு அக்யூஸ்ட் தான். அந்த பட்டத்தை கொடுத்தவர் ராமநாதன் முரளி சார் ராமசாமி. என்ன 50 வருஷத்துக்கு மேலே எந்த கட்சிக்காக பாடுபட்டாரோ அந்த கட்சியாலே அக்யூஸ்ட் ஆக்கப்பட்டவர் அழகப்பன். எந்த சங்கத்துக்காக 25 வருஷமாக நான் டே நைட்டாக ஒர்க் பண்ணமோ அந்த சங்கத்தாலே இப்போ நான் அக்யூஸ்ட் ஆகி நிற்கிறேன். இப்போ எனக்கு
உதயா வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்து வரும்போது நான் இன்விடேஷன் நினைக்கல. ஏன்னா டெய்லி வந்து தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து எனக்கு வந்து கோர்ட் நோட்டீஸாக வந்துகிட்டே இருக்குது. நான் வாங்கின நினச்சி வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் நேராக எடுத்தாந்து கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டேன். அந்த வந்து இன்விடேஷனை பார்க்கும்போது பார்த்தோன்னே என்ன உதயா எனக்கு அக்யூஸ்ட் இது கொடுத்துட்டு நீங்களே நேராக வந்துட்டீங்களான்னு, கோர்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களான்னு. சார் இது இன்விடேஷன்னாரு. உண்மையாகவே வந்து அதை பார்க்கும்போது அதனோட உழைப்பு இருக்குங்களா. அதாவது வந்து நான் சொல்கிறேன், நேரம் வரும்போது, நல்ல நேரம் வரும்போது நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் வருவாங்க. கெட்ட நேரம் வரும்போது நம்மளை சுற்றி கெட்ட நண்பர்கள் வருவாங்க. நல்ல நேரம் வரும்போது நல்ல நண்பர்கள் வருவாங்க, கெட்ட நண்பர்கள் விலகுவாங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து நல்ல நேரம் வந்திருக்கு. இப்போ நிச்சயமாக எல்லாருமே வந்து மேடையிலேருந்து இது அமையிறது இருக்குங்களா. சாதாரணமாக பேசும்போது படத்தை பற்றி பேசுவாங்க. உங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. இது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாருமே வந்து இங்கே ஒரு குடும்பமாக அங்கே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒரு மேடையில் நிற்க வைக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய நட்பு தான். அந்த நட்பு வந்து எங்கள் எல்லாரையும் இந்த ஒரு மேடை நிற்க வைக்கிறது. அந்த நட்பு ஒரு வேளை நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் களையத்துக்கு ஒரு காரணமாக இருந்தால் கூட அதை நான் வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக எடுத்துப்பேன். ஏன்னா அக்யூஸ்டுங்கிறது ஒரு தப்பான வார்த்தை இல்லை. முதல்ல வந்து அக்யூஸ்டுங்கிறது வந்து கன்விக்டட் தான் தப்பான வார்த்தை. அக்யூஸ்டுங்கிறது வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்க. நாங்கள் குற்றம் ஏன்னா இன்றைக்கி ஆட்சியில் இருந்த எல்லாருமே அக்யூஸ்டாக தான் இருந்திருக்காங்க. எல்லாருமேலும் குற்றச்சாட்டு இருக்குது, குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அதில் வந்து நிரபராதியாக விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க, கன்விக்ட் ஆகிருக்காங்க. பெரும்பாலும் யாரும் கன்விக்ட் ஆனதில்லை. அது மாதிரி வந்து உங்கள் படம் வந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப உதயாவோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லா அவமானங்களையும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சிரித்த முகத்தோடு இருப்பார். எந்த அவமானமும் அவர் வந்து கஷ்டப்படுத்தவே படுத்தாது. எவ்வளோ வேணாலும் நீ அவமானத்தை கொடு சிரிச்சுட்டே இருப்பார். அவருக்கு வந்து எப்படி வந்து விக்ரமுக்கு வந்து ஒரு சேது படம் அமைச்சதோ அது மாதிரி வந்து உதயாவுக்கு வந்து இந்த படம் வந்து அமையுங்கிறது நான் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. பிரபு சீனிவாஸ் சொல்லும்போது 1.5 கோடியில் படம் எடுக்க சொன்னார். ஸ்டன் சில்வாவுக்கே 1.5 கோடி கொடுத்துருப்பீங்களா, எப்படி நீங்கள் வந்து 1.5 கோடியில் இந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. அந்த பஸ் பார்க்கும்போது நான் சரி ஏதோ ஒரு கிராஃபிக்ஸில் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன் நான். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் உங்களை வச்சு ஹீரோ வச்சு பண்ணும்போது அது பண்ண முடியாதுன்னு நினைப்போம். அப்புறம் யார் அதுதான் மேலே பார்த்தேன் டைட்டில் யாருக்காருன்னா ஸ்டன் சில்வா, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு வரும்போது அவர் மேடையில் வந்து சொல்லும்போது தெரிஞ்சுது உண்மையாகவே வந்து எல்லா டெக்னீஷியனும் இது வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. ஒரு தயாரிப்பில் வந்து எல்லா டெக்னீஷியனும் நீங்கள் வந்து கொண்டு வந்து மேடையில் வந்து ஒரு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே மிக பிரம்மாண்டமான வெற்றி கொடுக்கும். ஏன்னா நான் பிரபு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், சீனிவாஸ் கூட. ஒரு 3 நாள் தான் நாங்கள் வந்து ஒரு மாலத்தீவு சாங் போனோம். அதில் 3 சாங் எடுத்தோம். அவருக்கு கொரியோகிராஃபர் அவர் மட்டும்தான் வந்தார், அவர் அசிஸ்டண்ட் இல்லை, யாரும் இல்லை. அங்கே போன பிறகு இன்னொரு சாங் ரெடி பண்ணலாம்னா மியூசிக்கே இல்லாமல் சாங் எடுத்தார். அவ்வளோ பிரம்மாண்டமாக. நான் பெரும்பாலும் எந்த ஷாட்டுமே நான் யாரையும் வந்து தனியாக விட்டு எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன். நான் கூட இருந்தால் நான் தான் கேமரா ஆப்ரேட் பண்ணுவேன். ஆனால் பிரபு வந்து ஒரு நாள் ஒர்க் பண்ண பிறகு வந்து நான் தனியாக இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண அலோவ் பண்ண ஒரே டான்ஸ் மாஸ்டர் வந்து பிரபு சீனிவாஸ் தான். ஏன்னா அவருக்கு டைரக்ஷனுக்கு உண்டான அவ்வளோ நாலேஜ் இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கான்னு தெரியுது. பிரபு நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் எங்கள் யூனியனில் மெம்பர் ஆகிடணும். நீங்கள் நான் மெம்பராக இருக்கீங்க. அதுபோல் வந்து இன்றைக்கி மேடையில் வந்து முரளி சாருக்கும் வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. அவரோட நண்பர்கள் வந்திருக்காங்க. எல்லோரும் முகம் பார்க்காம இருக்கும்போது இப்போ பல கடுமையான வார்த்தைகளாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் உள்ளே வந்தவொடனே அழகந்த பண்ணி வாங்க சார்னு சொன்னார். அதுதான் வந்து 25 வருஷமாக நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணதோட உண்மையான நட்புங்கிறது வந்து அதுதான், அந்த இதயத்திலேருந்தோட தான் உண்மையான நட்பு. வார்த்தைகளில் வந்து முரளி சார் வந்து என்னைக்கு என்னை விமர்சனம் பண்ணியிருந்தா கூட நான் எனக்கு வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா முரளி சாரோட இதயம் என்னன்னு எனக்கு தெரியும். அவர் வாய் சில நேரங்களில் வந்து சில வார்த்தைகளை வந்து அவர் இருக்கிற பொசிஷனுக்கு, அவர் இருக்கிற தலைமை கேரக்டருக்கு அது மாதிரி சொல்லலாம். ஆனால் ஒரு காலத்திலும் நான் வந்து என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு வேலை செஞ்ச, இல்லை அவரோட நலனை எண்ணி அவர்களுக்காக வேலை செஞ்ச ஒருத்தர் நீங்கள் வேறு யாரும் என்னை விட பெரிய ஆளாக நீங்கள் பெரியன்னா அதிகமாக ஒர்க் பண்ணவங்கள நீங்கள் வந்து உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சின்சியராக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ப்ரொடியூசர்கிட்ட தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முறையும் நான் வந்து வலியுறுத்திகிட்டே இருப்பேன். இன்றைக்கி நான் சொல்லும்போது இப்போது ஏற்கனவே வந்து ஒரு மறுசீரமைப்பு விதிக்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்தது. அதாவது வந்து படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டோ இல்லை படத்தில் நடிக்கிற டெக்னீஷியனோ அந்த படத்தில் நடித்து முடித்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொதுவான கருத்துக்களை, அரசியல் கருத்துக்களை, மத சார்பான கருத்துக்களை, மொழி சார்பான கருத்துக்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் இருந்தது. அப்போ வந்த டெக்னீஷியன்ஸு, டைரக்டர் எதுக்குன்னா எங்கள் சுதந்திரம் பறிபோதே, எங்களோட கருத்தை சொல்லக்கூடாது, நாங்கள் என்ன அடிமைகளா? அப்படி இல்லை விஷயம். நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது அது சரியாக தவறான்னு பார்க்குறதில்ல.
அவர் நடிகனா ஒரு தொழில்நுட்ப கலைஞராக நீங்கள் கருத்தை சொல்லும்போது அது உங்களை பாதிக்கிறது இல்லை, அது அந்த படத்தை பாதிக்குது. இப்போ ஒரு வகையில் வந்து கமல் சார் ஒரு கருத்தை சொல்லும்போது அது பெங்களூரில் என்ன பண்ணுறாங்க, தக் லைஃபுக்கு நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். உடனே இப்போ நம்ம என்ன சகோதரர் சீமான் என்ன சொல்கிறாருங்க, நான் கேஜிஎஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன். இப்போது சினிமாவுக்குள்ளே அரசியல் வராமல் இருந்தால் சினிமா நல்லாயிருக்கும். சினிமா அது தன்னைத்தானே காப்பாற்றுக்கு. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து அங்கே இருக்கிற கன்னட அமைப்புகள் வந்து கமலஹாசன் சாருக்கு நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தால் மக்கள் நீதி மையம் இங்கே வந்து நான் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லுங்கள். அதுதான் வந்து சரியான அவர் அப்போ வந்து சரியாக இருப்பார். ஆனால் நீங்கள் தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், அங்கே இருக்கிறவங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறதும், பதிலுக்கு நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறதை நினச்சி நான் கன்னட படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதும் இன்னும் பிரிவினை தான் அதிகமாக்குமே தவிர வந்து அது ஒற்றுமையை வளர்க்காது. ஒருவேளை இங்கே இருக்குன்னு சொன்னால் தக் லைஃப் நான் வந்து கன்னடாவில் ரிலீஸ் பண்ணுவேன், கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இது சொன்னால் அது நல்லாயிருக்கும். எப்பவுமே அரசியல் வந்து மனிதர்களை பிரிக்கும், சினிமா வந்து மனிதர்கள் ஒன்று சேர்க்கும். இங்கே சினிமாவில் வந்து ஜாதி மதம் மொழி இப்போ பாருங்கள் பல்வேறு, இப்போ கன்னடாவில் வந்து ஹீரோயின் வந்திருக்காங்க, கேரளாவில் வந்து ஹீரோ வந்திருக்காரு, பல்வேறு மொழியிலேருந்து பல்வேறு மதங்கள் வந்திருக்காங்க. தமிழ்நாடு வந்து பெரும்பாலும் எல்லாரையும் வந்து ஒரு அரவணைச்சு போகிற இது. இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிங்க அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதும். தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது, நீங்கள் வேறு பொலிட்டிஷியன்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த சினிமா இன்னும் மோசமான நிலைமைக்கு போய்டும். அதனால் எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, குறிப்பு ஏற்கனவே நாங்கள் வந்து நடிகர்களுக்கும் இல்லை மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து உங்களோட கருத்துக்களை படம் முடிஞ்ச பிறகு நீங்கள் சும்மா இருக்கும்போது இல்லை அரசியலுக்கு போயிடுங்க. மொத்தமாக எங்கள் சினிமாவில் இருந்துட்டு சொல்லும்போது சினிமாவும் பாதிக்குது. அது ஒரு ப்ரொடியூசர் பண்ணும்போது ப்ரொடியூசர் ஒரு தப்பும் இல்லை. இப்போ ஒரு இதே படம் ஒரு வேளை கமல்ஹாசன் சாராக இருந்தால் சமாளிக்கலாம், வேறு ஒரு ப்ரொடியூசராக இருந்தாங்கன்னா அந்த படம் அங்கே ரிலீஸ் பண்ணால் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் போக ஒரு சுச்சுவேஷன் வருது. இன்றைக்கி வந்து சமூகம் எப்படி இருக்குன்னா ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்குது, எங்கே சண்டை போடலாங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இது போல விதிகளில் முரளி சாருக்கு தெரியும். உண்மையாகவே வந்து டைரக்டர் பேசும்போது சொன்னார், இப்போ உதயா பேசும்போது சொன்னாங்க, ஒரு பட்ஜெட் போட்டு வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கணும். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் கேஆர் சார் இருக்காங்க, பல்வேறு முறையில் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து டைரக்டர்ஸ் யூனியனில் டைரக்டரை கையெழுத்து வாங்கியிருக்கோம். நீங்கள் போட்ட பட்ஜெட் படி, நீங்கள் போட்ட பிளான் படி படம் முடிக்காமல் எக்ஸஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சம்பளத்துலேருந்து நாங்கள் பிடிச்சிப்போம் அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். நாங்கள் இது வந்து இந்த 50 வருஷ சினிமாவில் நடக்காத ஒரு விஷயம். இதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து தமிழ் சினிமாவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் பல்வேறு விதமாக முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் வந்து முரளி சார் இருக்கிறதாலும், முரளி சார் கூட இருக்க அவங்க நண்பர்கள் இருக்கிறதாலும், அழகன் தமிழ்மணியோ கமலக்கண்ணனோ செந்தாமரையோ இல்லை நம்ம பன்னீரோ எல்லோரும் இருக்கீங்க. நீங்கள் வந்து அதாவது ஒரு பிரச்சனையை வரும்போது நம்ம வீட்டில் கூட பிரச்சனை இல்லாமல் எந்த வீடும் இருந்ததில்லை. அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் நினச்சா அது நல்லாயிருக்கும். ஆனால் பிரச்சனை வரும்போது ஒரு தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் கிட்ட சொன்னோம், சார் வந்து இது மாதிரி வந்து நீங்கள் லெட்டர் கொடுக்கணும் சார். என்ன சார் 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே சொன்னீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர் இருந்தால் தான் ஷூட்டிங் வருவோம்னு சொன்னீங்க, இன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சில் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி தான் சூழல் வந்து அன்றைக்கி எந்த கட்சிக்காக வேலை செஞ்சு அதே கட்சியால் வந்து கைது செய்யப்பட்டார் அழகப்பன், அது மாதிரி எந்த சங்கத்துக்காக வேலை செஞ்சோமோ அதே சங்கம் வந்து எங்களை பயன்படுத்திக்கல, எங்களுக்கு முரண்பாடான நிலையில் இருக்காங்க, அது சரி பண்ணால் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். பல மேடையில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு முரளி சார்கிட்டையும் வேறு மேடையில் வச்சே சொன்னேன். இன்றைக்கி கேஆர் சார் இருக்கும்போது சொன்னேன், சார் இது வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும், இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவையா இல்லை வந்து சொல்யூஷன் கொடுக்கறது வந்து மருந்து தேவையா நீங்கள் முடிவு பண்ணீங்க. அந்த வகையில் முரளி சாருக்கு இந்த மேடையில் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டு. அதனால் நான் என்ன சொல்ல வர விரும்புனா, எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோடு பேசி அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கவே சம்மேளனம் விரும்புகிறது. அது இந்த மேடையில் சம்மேளனத்தின் சார்பாக தயாரிப்பாளர் சங்க தலைவர் நண்பராக இல்லை தயாரிப்பாளர் சங்க தலைவராக உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த மேடையை கொடுத்த நம்ம உதயாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா அந்த மேடையை நான் பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது, காலதாமதமாகிடுச்சு, இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் இந்த படம் நிச்சயமாக உதயா உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சேது போல் அக்யூஸ்டு வந்து 25 வருஷம் நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ, ஏன்னா அவ்வளோ சீனியராக நினைப்பாங்க. இப்போ தான் நியூ ஃபேஸுங்கிற மாதிரி தான் உங்களோட வந்து அப்போ நியூ ஃபேஸுங்கிற மாதிரி தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இது முதல் படம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவ்வளோ அழகாக எல்லாமே சிறப்பாக செட் ஆகிருக்கு. இதனோட ஒர்க் பண்ண கேமராமேன் வந்தவொடனே லைட் இப்படி வச்சார், கண்ணை மூடினார். அப்போ அவர் தெரியணும், ஆர்டிஸ்ட்டுக்கு போட்டு நீங்கள் லைட்டை கொளுத்தும் போது ஆர்டிஸ்ட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கைத்தட்டார் வர டேனி. அதுபோல் எல்லாருமே வந்து பேசின நம்முடைய ஆர்ட் டைரக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சத்தியமங்கலத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். வரும்போது அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நாங்கள் படாத பாடுபட்டோம். ஆனால் சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் எங்கள் படத்தை பார்த்து இன்றைக்கி மேடையில் வந்து நிற்கிறார் சொல்லும்போது நிச்சயமாக உண்மையாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. பல புதிய இளைஞர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. சினிமாங்கிறது வந்து புதிய ரத்தங்கள் வரும்போது தான் இது வந்து ஓடுகிற நதியாக இருக்கும். அதனால் உங்களை போன்ற இளைஞர்கள் வந்துக்கிட்டே இருக்கணும்.
பிரபு சீனிவாசோ இல்லை வந்து ஏஎல் உதயாவோ நம்மளுடைய கேமராமேன் எல்லாருமே ஒரு நல்ல யூனிட் அமைஞ்சிருக்காங்க. அதுபோல் வந்து நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் முன்னாடி ஒரு படம் பார்த்தா இருக்குது, அதனோட ரீ ரெக்கார்டிங் பார்த்து சொன்னேன் அவருக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இசையமைப்பாளர் ஆக போகிறீங்கன்னு அவருக்கு சொன்னேன். அவர் இன்றைக்கி அடுத்த படமாக நிழற்கொடைக்கு அப்புறமா நான் வந்து இப்போது அக்யூஸ்டில் பார்க்குறேன். அதனுடைய ரீ ரெக்கார்டிங் உண்மையாகவே இளையராஜா சாருக்கு அப்புறமா ரீ ரெக்கார்டிங்கை அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து அவ்வளோ அழகாக கொடுத்தது வந்து நம்மளுடைய மியூசிக் டைரக்டர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரும் சிறப்பாக வாழ, இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு தேனாண்டாள் முரளி ராமநாராயணன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். செல்வனி சார் பேசுனதுக்கு அப்புறம் பேச வச்சுட்டாங்க. இருக்கிறது நம்ம கொஞ்சம் அவர் அளவுக்கு இல்லைனாலும் சில கருத்துக்களை நானும் சொல்லணும்னு வந்து அக்யூஸ்ட் திரைப்பட குழுவினர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்ட் படத்தை ஆரம்பிக்கும் போது வந்து உதயா ப்ரோ வந்து நான் ரெகுலர் டெய்லி பேசிகிட்டு இருக்கோம், டச்சில் இருக்கோம். பன்னீர் சார் ப்ரொடியூசராக, அவரும் எல்லாருமே நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த படம் வந்து எப்படி ஆரம்பித்தது, எப்படி வந்து கட்டமைச்சது அப்படிங்கிறது வந்து எனக்கும் தெரியும். அதில் வந்து உதயா ப்ரோ வந்து பெரிய அவர் தான் மெயின். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு எனக்கு தெரியும். இது வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் சென்னை வரைக்கும் வந்திருக்கு. எல்லோரும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு. இந்த செல்வமணி சார் சொன்ன மாதிரி நல்ல நேரம் வரும்போது நம்மளை தேடி எங்கே இருந்தாலும் வந்துடும் சப்போர்ட்டு. அது வந்து உதயா ப்ரோக்கு வந்திருக்கு. இதை தக்க வச்சுக்கணுன்னு நானும் விரும்புகிறேன். அவர்கிட்ட நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு பேஷன் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி. நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து கண்டிப்பாக இந்த சினிமா துறை நம்மளை கைவிடாது. நம்ம அது பின்னாடியே அதை நம்பிக்கையோடு இருக்கிறது தான் உதயா ப்ரோட இது சக்ஸஸ், 25 வருஷத்தோட சக்ஸஸ்ஸு. அதே மாதிரி வந்து இதை பண்ணும்போது பன்னீர்செல்வம், தங்கவேல் சார் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஒரு தனி டிசிஷன் எடுக்கிறது வந்து ஈஸி. ஒரு படத்தோடைய இது வந்து தனியாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து நம்மளுடைய இதில் போயிடும். ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் எடுக்கும்போது, ஒரு 3 பேர் சேர்ந்து எடுக்கும்போது கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அது வராமல் அதை பக்குவமாக பார்த்துக்கிட்டாரு உதயா ப்ரோ. இவங்க பன்னீர்செல்வமும் சரி, தங்கவேல் சார் சரி, நம்பிக்கை, இந்த யூனிட் மேலே கம்ப்ளீட் நம்பிக்கை வச்சு அவரோட டிசிஷனில் கூட பயணித்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இது வந்து கண்ணு மூடி திறக்கிறதுல, ஏன்னா பூஜைக்கு நான் போயிருந்தேன், இப்போ ஆரம்பிக்க பூஜைக்கும் போயிருந்தேன். அதே இப்போ வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். இது வெற்றி விழாவிலையும் கலந்துப்பேன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இதில் இன்னும் வந்து டைரக்டர் சார் சொன்னார் அஜ்மல் சார் பற்றி, நானும் இதில் குறிப்பிடணும். ஏன்னா நானும் இதில் எல்லாமே கேட்டுட்டு கூட இருந்ததுனால இதை வந்து நிறையா ஹீரோஸ்ட்டு அவங்க பார்த்தாங்க. ஆனால் அஜ்மல் சார் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டவுடனே உதயபுரம் வந்து எவ்ரிடே அப்டேட் பண்ணார். இது முடிஞ்சிடுச்சு சார், இது வந்துருச்சு. ஸ்டன் சில்வா சார் ஒத்துக்கிட்டாரு. எல்லாம் யோகி பாபு சார் அப்ரோச் பண்ணது, எல்லா விஷயங்களும் ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இருக்கிறது. அவர் நடிக்கணும். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நடிக்கும்போது அதோட இம்பேக்ட் அதில் வந்துடக்கூடாது. ஏன்னா இது ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப ப்ரெஷரான வேலை இந்த காலத்தில். ஒரு காலத்தில் நல்லா ஒரு இனிமையான தொழிலாக இருந்தது வந்து இப்போ ப்ரெஷரான தொழிலாக மாறி போயிட்டுருக்க இதாகிடுச்சு. இதுக்கு நடுவில் வந்து செல்வமணி சார் சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அவங்க படம் முடிப்பாங்களா, அது அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சம்மேளனத்துக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கிற படப்பிடிப்புகளை வந்து நிறுத்திடாமல் பண்ணுறதுக்கு இவ்வளோத்தையும் அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து உண்மையாகவே வந்து வாழ்த்துக்கள் ப்ரோ உங்களுக்கு. அது இருக்குது. சாங்ஸு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இதோட விஷுவல்ஸ் கொஞ்சம் பார்த்தேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. இன்றைக்கி இதை வந்து ஒரே விஷயந்தான் உதயபுரோட ப்ரொடியூசர்ஸ்டே நான் சொல்கிறது, கரெக்டான பிளானிங், ரிலீஸ் பிளானிங் மட்டும்தான் இப்போ வேணும் இந்த படத்துக்கு. இதில் சக்ஸஸ்ஃபுல் அத்தனை அம்சங்களும் உள்ளே இருக்குது. அதை கரெக்டான ரிலீஸு, ஏன்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்கிறத வந்து அதை மட்டும்தான் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க.
நாங்கள் தயாரிப்பாளர் சங்கமும் உங்களுக்கு கூட இருந்து ரிலீஸுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணணுமோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் இன்றைக்கி வந்து படம் தயாரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அது வந்து இன்னொரு படம் எடுக்கிற மாதிரி தான், ரிலீஸுங்கிறது இன்னொரு படம் எடுக்கிற மாதிரி தான். அதை வந்து பக்குவமாக அவங்க உதயா ப்ரோவுக்கு தெரியாது இல்லை, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு. நாங்களாம் அடுத்த ஜென்ரேஷன் அழகப்பண்ண வந்து இருந்தது, எங்கள் அப்பா காலத்து ஆண்கள், நாங்களாம் அடுத்த ஜென்ரேஷன் இருக்கிறது. அவரும் வந்து இன்றைக்கி என்ன தேவைங்கிறது அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அட்வைஸில் நிறையா பேர் இங்கே இருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. ஸோ உதயா ப்ரோவுக்கு இதுவும் நல்லா தெரியும். தயாரிப்பாளர்களும் அதை வந்து அவரோட சேர்ந்து தான் பயணிக்கிறாங்க. ஒரு டிசிஷன், கலெக்டிவ் டிசிஷன் எப்போவுமே அவங்க எடுக்கிறாங்க, எங்கேயுமே முரண்பாடு கிடையாது. அந்த விஷயத்தில் வந்து இந்த கூட்டணி பல படங்களை தயாரிக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இது கண்டினியூ ஆகணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வந்து செல்வமணி சார் வந்து சொன்னார், அந்த டிஸ்கஷனை வந்து ரொம்ப இங்கே கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்க தான், சங்கங்கள் இருக்கும்போதே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எங்களுடைய சங்கத்துடைய முன்னாள் தலைவர் கேஆர் சார் இருக்கார், அவருக்கும் இதை பற்றி புரியும். இந்த பிரச்சனை வந்து வந்து தயாரிப்பாளர் சங்கத்தோடைய உரிமை பிரச்சனை. அதை கரெக்ட் பண்ணிட்டா அது எல்லாமே சரியாக இருக்கும். ஏன்னா எங்களோட உரிமையை கொடுத்துக்கிற தலைவர், முன்னாள் தலைவர் இருந்திருக்காங்க, கேஆர் சார் இருந்திருக்காரு. அவர் இருக்கும்போது அவருடைய உரிமையை விட்டு கொடுத்து இருப்பாரா? அந்த சங்கத்தை விட்டு கொடுக்கவே யாருக்குமே இருக்க முடியாது. நான் இந்த நேரத்தில் அந்த சங்கத்தில் தலைவர் பொறுப்பில் இருக்கிறதுனால நான் அதை வந்து செல்வமணி சார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இந்த மேடையில் வந்து அவர் வீடுகள் வச்சதுனால நான் சொல்கிறேன், எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தோடைய உரிமையை வந்து கொடுங்க. என்னென்ன சங்கத்தோடையோ இப்போ ஆரம்பித்த சங்கம், ஏதோ புதுசு சின்ன சங்கங்கள் எல்லா சங்கத்தோடையும் போய் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பாரம்பரியமான இவ்வளோ தயாரிப்பாளர்கள், அத்தனை ஜாமான் இருக்க தயாரிப்பாளர்கள், எங்களுக்கு முன்னோடிகள் எல்லாருமே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தை நீங்கள் வந்து உதறி தள்ளக்கூடாது. செல்வமணி சாருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, என்னோடய சீனியர் தான், அவர் இந்த சங்கத்தில் இருந்தவர் தான், அவருக்கு இது புரியும், தெரியும். இதை நீங்கள் சரி செய்யுங்கள். நாங்கள் வந்து என்றைக்குமே தொழிலாளர்களுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் எந்த முடிவுமே நாங்கள் எடுக்கலை. ஆனால் நீங்கள் வேண்டாம் சொல்லும்போது நாங்கள் எங்களுக்கு ஆல்டர்னேட்டாக நாங்கள் தேடி போக வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் தான் தள்ளப்பட்டு விட்டுருக்கீங்க. அது எங்களுடைய தவறு கிடையாது. இந்த நேரத்தில் செல்வமணிக்கு அதையும் சொல்லிக்கிறேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயில் டிஸ்கஷன் எல்லாம் இந்த மேடை வேண்டாம். இந்த மேடை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கோம். இது சக்ஸஸாக நடக்கட்டும். இந்த வெற்றி வந்து இதுவே ஆரம்பமாக இருக்கணும். செல்வமணி சார் சொல்கிறது இருக்கட்டும். எல்லாமே நல்லதுக்கு நோக்கி போவோம். யாரையும் நம்ம வந்து அடக்கியோ இதுவோ எதுவுமே கிடையாது. நம்ம உரிமையை நம்ம கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்களும் கூட இருக்கிறோம் ப்ரோ. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக ஏஎல் அழகப்பன் சார் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா உதயா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அண்ட் உதயா அவர்களுடைய 25 இயர்ஸ்க்கான அந்த சூப்பரான ஏவியை நம்ம பார்த்தோம். இதை நமக்காக வந்து இயக்கி கொடுத்த இயக்குனர் ராஜா அவர்களுக்கு இந்த தருணத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப அருமையாக இருந்தது ராஜா, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் அடுத்ததாக தமிழ் திரைப்பட வரலாற்றில் இந்த முக்கிய தயாரிப்பாளர்களில் வந்து ஒருத்தராக வளம் வந்துட்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னா நம்மளுடைய ஏஎல் அழகப்பன் சார் அவர்கள். இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய சேஞ்சஸ் ப்ரொடியூசர் மத்தியில் வந்தது அப்படின்னா சார் ஒரு மிகப்பெரிய காரணம் சொல்லலாம். ஒரு சிறந்த இயக்குனரையும் ஒரு நல்ல நடிகரையும் வந்து இண்டஸ்ட்ரிக்காக கொடுத்துருக்கீங்க சார். ஸோ இப்போ அக்யூஸ் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் இருக்கும் ஒரு சில வார்த்தைகள் சார் எங்களுக்காக. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். முதலில் முன்னாள் தயாரிப்பாளர் சங்கத் தலைவர் கேஆர் அவர்கள், இந்நாள் சங்கத் தலைவர் முரளி அவர்கள், இன்னும் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அதில் எல்லோரும் ஒரு பேர், ஏன்னா டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் பண்ண நிகழ்ச்சிகள் வந்து சிறப்பாக இருந்தது. முன்னாடியே நாங்கள்லாம் தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையாக ஒன்று பேசிட்டு போயிடுவோம். நீங்கள் அழகாக டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வரவழைச்சி ஒவ்வொருத்தரையும் படத்தை பற்றி பேசி அழகாக நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றி. இதில் வந்து நம்ம செல்வமணி சார் அவர்கள் நாங்கள்லாம் செட்டு ஒரு காலத்தில் இதே இப்போ உள்ள அவங்க பிரச்சனையெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். நான் செயலாளராக இருக்கிற காலத்தில் இதே பெப்சி தலைவர் பிரச்சனைகள்லாம் வந்தது. அதெல்லாம் சும்மா இங்கே பேச வேண்டாம், முரளி சொன்ன மாதிரி
இந்த மேடையில் அதை வாதிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் உங்களை எல்லாம் விட மூத்தவன், மூத்த தலைவன், மூத்த செக்ரட்டரி. நான் அணிவித்ததெல்லாம் நம்ம செல்வமணி, தமிழ்மணி, தமிழ்மணி தேவருக்கு எல்லாம் தெரியும், பழைய தயாரிப்பாளர்களுக்கு. இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்காக நான், செல்வமணி சார், கேஆர்ஜி, பழைய சித்ராஷ்வன், இப்போ எல்லோரும் எவ்வளோ பாடுபட்டிருக்கோம் அப்படிங்கிறது அது பேசுகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதை பற்றி பேச நான் விரும்பவில்லை. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை, இப்போ உதயாவை பொறுத்தவரை எல்லாம் சொன்னாங்க 2000 கரெக்டாக 25 வருஷம் ஆச்சு. நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 55 வருஷம் ஆச்சு. 55 வருஷம் ஆச்சு. படம் நான் எடுக்காத இயக்குநர்கள், அறிமுகப்படுத்தாத இயக்குநர்கள் கிடையாது. செல்வமணிக்கு தான் ஒரு பாராட்டு விழா பாரதி ராஜா தலைமையில் நடத்தினோம். 25வது விழா. ஒரு ரோஜாவை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினோம். அது மாதிரி இது உதயாவுக்கு 25வது படம் விழா ஆண்டு. முதல்ல நான் வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்க காலத்தில் இவங்கெல்லாம் பிறக்கவே இல்லை. உதயாவும் பிறக்கலை, விஜயும் பிறக்கலை, யாருமே பிறக்கவே இல்லை. அந்த நேரத்தில் நான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய ஒரே குறிக்கோள், சினிமாவில் அவ்வளோ சிரமப்பட்டு கீழே இருந்து வந்தவங்களாங்கெல்லாம். அதனால் சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து படிக்கணும், படித்து டிகிரி முடிக்காமல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர அளவு பண்ண மாட்டேன், யாரும் வரமாட்டாங்க, 2 பேருமே வரமாட்டாங்க. படித்து முடித்து டிகிரி வாங்கின உடனே ஒரு இனியெல்லாம் சுகமேன்னு நான் ஒரு படம் எடுத்தேன் அப்பாஸை வச்சு. ரமேஷ் இன்னும் டைரக்டர் அவரோட இங்கே வந்திருக்காரு. அவரை வச்சு படம் எடுக்கல. அதில் ஒரு சின்ன சீனு ஒன்று, உதயாவும் ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சீன், ஓடி போகிற மாதிரி ஒரு சீனு. அது உதயா ஷூட்டிங் ஷாட்டில் இருக்கையில் இப்ராஹிம் ராஜர் தான் அதனுடைய மூலகர்த்தா. அவர் தான் அந்த படத்தை எனக்கு பண்ணி கொடுக்குறாரு. அவர் வந்து சொன்னால் உங்கள் பையனே பண்ண சொல்லலாமே அப்படின்னாரு. ஐயோ வேண்டாம் சார், சினிமாவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன் அவரை. ஆனால் டைரக்டர் ஃபோன் பண்ணி ஒரே சீட் தானே அப்படின்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு போனால் என் மனைவி உதயாவுடைய அம்மா, உங்கள் பிள்ளைய பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது உங்களுக்கு ஆசை கிடையாதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தான் அவனை ஹீரோ ஆக்குனாங்க. நான் வந்து திருநெல்வேலின்னு ஒரு படத்தை ஆரம்பித்தேன், நானும் சௌத்ரி சாரும். ஏன்னா என்ன உதயா படத்தில் என் பேர் எதுலேயும் வராது. கடைசியில் கலைஞர் பேரை வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பித்து கலைஞர் கொடைக்கணும்னு ஆரம்பிக்கையில் கலைஞர் சொன்னார், இதுக்கு தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டார். நான் ஒரு பேரை சொன்னேன், இல்லை நீ தான் தயாரிப்பாளர் அப்படின்னு கலகலப்புன்னு ஒரு படம் எடுத்தோம். அதுக்கப்புறம் ராமநாதன் சார் எல்லோரும், கஸ்தூராஜா எல்லாரையும் வச்சு படம் எடுத்தோம். அதே நேரம் அவனுக்கு வந்து அந்த நேரத்தில் என்ன சினிமான்னா என்ன அப்படிங்கிற தெரியாத நேரத்தில் நான் செய்த தவறு தான் அது. அவன் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அவனை ஹீரோவாக்கியிருந்தால் இன்றைக்கி பெரிய ஹீரோவாக இருந்திருப்பாப்புல. அந்த டயத்தில் அந்த உடைய பக்குவம் வரல, அதனால் கொஞ்சம் ஸ்லாக்காச்சு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ படம் எடுத்திருக்கேன், ஆனந்தபாவை வச்சு எடுத்திருக்கேன், பாண்டியராஜனை வச்சு எடுத்திருக்கேன், எல்லாரையும் வச்சு படம் எடுத்திருக்கோம். ஆனால் இவங்களை வச்சு படம் எடுக்கிறதுல நான் தலையிடவே மாட்டேன். இப்போது நான் என் படங்களில் வந்து என் பையங்க படங்கள், விஜய் படமாக இருக்கட்டும், யார் படத்துலையும் தலையிட மாட்டேன். ஆனால் அவன் உழைப்பில் ஒரு படம் உத்தம புத்திரன் ஒரு படத்தில் எல்லோரும் இதே மாதிரி ஆர்டிஸ்ட் விவேக்கு, மனோபாலா எல்லோரும் என்ன பேசுனாங்க, அவங்க அப்பா யாரோ பண்ணுறாரு, அவர் பையனை வந்து இது பண்ண மாட்டேன்னு. ஒரே ப்ரொடியூசர் ஒரு பையனை வச்சு 6 படம் எடுத்த ஒரே ப்ரொடியூசர் நான் ஒரு ஆள் தான். 6 ஆர்பி சௌத்ரியாக இருக்கட்டும், பெரிய பெரிய தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், பாலச்சந்தர் சாராக இருக்கட்டும், ஒரு படம் எடுப்பாங்க ஒரு பையனை வச்சு, அது ஃபெயிலியராக நல்லா விட்டுருவாங்க அதோட. ஆனால் நான் 6 படம் எடுத்திருக்கேன். 6 படம் எடுத்து சரியாக வரலன்னா நேரம் வரல, சரி கொஞ்ச நாள் அவன் தனியாக விடுவான், அவனுக்கு அப்போ தான் தெரியும்னா. இப்போது பாண்டிய ஆனந்தபாபு சொன்ன மாதிரி அடித்த யாரோ சொன்னாங்க, அடித்து சொக்கத்தாங்க மாதிரி ஆகி இப்போ இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காப்புல. தயாரிப்பாளர்கள் 2 பேரும் தங்கமானவர்கள், பன்னீராகட்டும் தங்கவேல் சார் ஆகட்டும், அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். முதல்ல அவர்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி
உதயா உருவாக்கியிருக்காங்க. அது எனக்கு மிக்க சந்தோஷம் என்று அவங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கும். அவள் இருந்திருந்தால் இன்று பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு இருந்திருப்பாள். அதே மகிழ்ச்சி எனக்கும் இருக்குது. ஏன்னா என் பிள்ளை தானே. இன்னொரு பிள்ளை பெரிய லெவலில் டைரக்டர் ஆகிட்டார். அவரும் இதே மாதிரி தான் ஒரு தட்டை போய் கதை சொல்லிகிட்டு இருந்தார். கேள்விப்பட்டேன். கதையெல்லாம் சொல்லாத, முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அப்புறம் டைரக்டர் ஆகணும். ஆனால் அவன் டெக்னீஷியன், ஹீரோ ஆகணும்னு அவனுக்கு ஆசை கிடையாது. டெக்னீஷியன் ஆகணும்னு ஆசைப்பட்டாப்புல. இங்கே இருக்கிற டைரக்டர் எல்லார்ட்டையும் பெரிய டைரக்டர்லாம் கூப்பிட்டு போனேன். எல்லாம் அடுத்தாப்பில் படம் அடுத்த படம் பண்ணுறோம், அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. பிரியதர்ஷன் ஒரு டைரக்டரை கூப்பிட்டு போனோம். அவர் சேர்த்துக்கிட்டார். 5 வருஷம் அவர்கிட்ட உழைச்சான். இப்போ ஒரு டைரக்டராக வெளியே வந்தான். அஜித், விஜய் எல்லா ஹீரோவையும் வச்சு படம் பண்ணி இந்த பெரிய டைரக்டராக இருக்காப்புல. சந்தோஷம். அது மாதிரி உதயாவும் வரணும். அதுதான் தான் எனக்கு சந்தோஷம். நான் இந்த 75-50 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரிக்காக ஜெயிலுக்கு கூட போயிருக்கேன். ஜெயிலுக்கு இன்னும் அக்யூஸ்டாக இல்லை, கவுன்சிலுக்காக. கவுன்சிலில் ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு தொலைக்காட்சிக்கு எங்களுக்கு தகராறு வந்ததில் அவங்க என்னை அந்த பொறுப்புலேருந்து எடுக்கணும்னு நினச்சாங்க. அதுக்காக என்னை அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போட்டு இது எஃப்ஐஆர் மாதிரி ஒரு நாள் எஃப்ஐஆர் கொடுத்து என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி அவங்க மேலே 5 கோடி ரூபாய்க்கு டெமரேஜ் கிளைம் பண்ணி இன்றைக்கி என்கிட்ட ஆர்டர் இருக்குது. அது மாதிரி இந்த படம் சக்ஸஸ் ஆகி கோடிக்கணக்கான பணம் பண்ணியிருக்கோம். தங்கவேலுக்கும் வரும்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். ஏன்னா என் லைஃப்பில் நடந்ததை தான் நான் சொல்கிறேன். இதை நான் ப்ரெஸ்ஸில் கூட சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இன்றைக்கும் ஆர்டரு ஜட்ஜ்மெண்ட்டு என் கையில் இருக்குது. தலைவர் என்னை இதுக்கு மேலே இந்த பிரச்சனையில் ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு. எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், செல்வமணிக்கு நல்லா தெரியும். நாங்கள்லாம் போனால் எங்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க. இந்த பார்ட்டி அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்க. கவுன்சில், திரைப்பட தயாரிப்பாளர் எல்லாருமே, ஏன்னா எல்லாரையுமே இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க. அவங்க எங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதே பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. நிறையா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஒரு நேரத்தில் கவுன்சிலே ஒருத்தர் மூடினார். அப்போது விஜயகாந்த் என்ன பண்ணார், வாயான்னு கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு நடிகர் சங்கத்தில் ஒரு இடத்த கொடுத்து இங்கே தயாரிப்பாளர் சங்கத்தை நடத்தினார். அந்த மாதிரி நாங்கள்லாம் எவ்வளோ இண்டஸ்ட்ரிக்கு சிரமப்பட்டிருக்கோம். இப்போ சின்ன சின்ன பிரச்சனை. இப்போ எல்லாம் புது ஆளுங்க, சில ஈசி மெம்பர் இப்போ உள்ள புதுசெல்லாம் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா 4 வருஷம் ஆச்சு நான் அந்த கவுன்சில் பக்கம் போகிறதே கிடையாது அன்னையோட. ஏன்னு கேட்டிங்கன்னா உழைச்சவனுக்கு அங்கே மரியாதை கிடையாது. நான் தமிழ் மணி வச்சு தான் சொல்கிறேன். தேவருக்கு தெரியும், எல்லாமே எல்லாருக்குமே தெரியும், ஓரளவு தெரியும். ஆனால் அதே இப்போ முரளி ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காப்புல. முரளி அப்பா எனக்கு ஃப்ரெண்டு, அவரை டைரக்டர் ஆக்கியிருக்கேன், அவரை வச்சு படம் எடுத்திருக்கேன். நாங்களாம் ஒரு செட்டு. உதயா வச்சு ராமநாராயணன் படம் எடுத்திருக்காரு. சக்கலக்கா பேபின்னு ஒரு படம் எடுத்தோம். அது எங்களுக்கு இப்போ அந்த அப்பா என் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாகேஷ் சார் டெய்லி என் கூட தான் இருப்பார் சாயங்காலம். ஆனால் அந்த அப்பா ஜெய்சங்கர் நாங்கள்லாம் ஒரு செட்டு. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கூட முரளிக்கு இன்றைக்கி 1008 பிரச்சனை வரும். அது சமாளிக்கணும். முதல்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. நாளைக்கு முரளி அந்த பொறுப்பை விட்டு வெளியே வந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் தொழிலாளர்கள் அப்படி கிடையாது. தொழிலாளர்கள் என்றைக்கும் யார் தலைமையில் பீடத்தில் இருக்காங்களோ அவங்கள நான் என் தயாரிப்பாளர்களே வருத்தத்தோடு தான் இதை சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா இந்த பிரச்சனையே வராது எதுவுமே. அதுக்கு நாங்கள் முன்னாடி எல்லாம் ஒன்றா இருந்தோம். ஏதாவது பேசிக்கிறோம். இப்போ எப்படி ஒன்றா வந்திருக்காங்களோ அது மாதிரி எல்லோரும் ஒன்றா சேருவோம். சேர்ந்தால் பிரச்சனையே கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டில் போய் ஒரு சப்சிடியோ டேக்ஸ் ஃப்ரீயோ யாரோ கேட்குறதுக்கு மொத்தமாக போனால் தான் மரியாதை இருக்கும். எம்ஜிஆர் சொல்லுவார், அவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்காங்களா, அவங்களையும் ஒன்றா கூட்டுவாங்கம்பார். அந்த அம்மாவும் அதே மாதிரி ஜெயலலிதா மேடம் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. நான் இவ்வளவுக்கும் கலைஞர் கூட இருக்கிறவன். இருந்தாலும் அவங்களாம் மரியாதை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இந்த 2 பேர் தான் இங்கே இருக்காங்க. இந்த 2 பேரும் ஒன்றா இருந்து இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தயாரிப்பாளர் சங்கத்தை உருவாக்கினா இந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நேற்று பார்த்தா ஒரு 7 படம் 8 படம் விளம்பரம் வருது. இன்றைக்கி பார்த்தா இது எனக்கு 3வது தலைமுறை. நான் ப்ரொடியூசர், என் பையன் ப்ரொடியூசர்,
என் பேரன் ப்ரொடியூசர், என் பேரன் ஹீரோ, அந்த மாதிரி 3 தலைமுறைகளை பார்த்துட்டேன். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கடவுள் எனக்கு ஆசை கொடுத்தா 4வது தலைமுறை இன்னொரு ஹீரோ பேரன் கூட ஹீரோ ஆகிடுவான். எல்லாம் சினிமாவை தான் வரும், அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக ரங்கோலின்னு ஒரு படம் பார்த்துருக்கேன், அதுவும் என் பேரன் ஹீரோவை ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ரங்கோலி. அது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியை ரொம்ப நேசிக்கணும். இது இந்த தொழில் மாதிரி எந்த தொழிலுமே கிடையாது. சினிமா தொழிலில் நான் அக்கௌண்டண்ட்டாக வந்தேன். இன்றைக்கி இத்தனை படம் எடுத்திருக்கேன், 30-40 படம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 100 படம் தெலுங்கு டு தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எல்லா டைரக்டரை வச்சு படம் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த தொழில் மாதிரி வேறு எந்த தொழிலையும் பேரும் வராது, பப்ளிசிட்டியும் வராது, பணமும் வராது. அது மாதிரி அருமையான தொழில். இந்த தொழிலை பண்ணிடுறோம், தங்கவேல் சாரும் கண்டினியூ பண்ணி இதில் சம்பாதிச்சு இந்த பணத்தை வச்சு அடுத்த படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே நேரத்தில் சில்வா மாஸ்டரை பற்றி எல்லோரும் சொன்னாங்க. சில்வா மாஸ்டர் என் படத்தில் ஒரு பட்டுக்கார், நான் அவர் பார்ட்னர், நானும் அவர் சேர்ந்து ஒரு படம் எடுத்தோம். அது மாதிரி ஏன்னா எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிறதுக்கு தான் நான் சொன்னேன், பண்ணிட்டேன். நான் கடைசியில் நன்றி சொல்கிறேன், தயவுசெய்து என்னை பேச விடாதீங்க அப்படின்னு சொன்னேன். கடைசியில் என்னை பேச விட்டாங்க. அதனால் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இன்னும் முக்கியமாக வந்தவங்க யோகி பாபு, சில்வா மாஸ்டர், பாண்டியராஜன் மற்றும் அனைத்து பேர் விட்டுருந்தால் கூட எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கணும். ஏன்னா டைம் ஆச்சு, இதுக்கு மேலே உட்கார வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மறுபடியும் இந்த சாங்கையும் ஃபைட்டையும் போடுறதுக்கு ரொம்ப பேர் பார்க்காம இருக்காங்க. பார்க்காம பேசிகிட்டு இருக்கார் செல்வமணி. இன்னும் சாங் பார்க்கல செல்வமணி, ட்ரெயிலர் பார்த்தாரு, சாங் பார்க்கல. இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நன்றி சொன்ன உடனே மறுபடியும் அதை நிச்சயமா சார். உதய சார் பேசி முடிச்சோடனே இன்னொரு முறை போடுவோம். அவர் நன்றி தானே சொல்ல போகிறாரு, நன்றி சொல்லிடுவாரு. நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருந்த சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.